புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன கட்சின்னா எதிர்கட்சி என்ன செஞ்சுட்டு இருக்குது, நம்ம என்ன செய்ய போறோன்றது புரிஞ்சுக்கிட்டோம். அதான் பதில் எனக்கு சொல்ல தெரியாது. மாநாடு வந்திருக்கீங்க, முகப்பிலேயே பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட படமும் அண்ணாதுரை படமும் வச்சிருக்காங்க. சத்தியமான தெரியாத நீ வர தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரியல, ஆனா எங்க தளபதி தான் ஜெயிப்பாங்க. நாம் தமிழ் கட்சி நடத்துகிற மரங்களின் மாநாடுக்கு வந்திருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் ஷோலிங்கர்லேருந்து வந்துட்டுருக்கோம். பயிருக்கும் உயிர்மனையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியில் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மரங்களின் மாநாடு அப்படின்ற விஷயம் இப்போ வந்து நான் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ மக்கள் இங்கே சுற்றுச்சூழல் இந்த இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களுமே இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சில பெரிய பெரிய கட்சிகள் நம்ம பேசப்படுகின்ற எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சில பிரமுகர்களுடைய பிள்ளைகள் கூட இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ பார்த்தோம் நாம் தமிழர் மரங்களுக்கான மாநாடு. பட் ஆனால் தமிழ்நாட்டில் விட்டு இல்லை, இந்தியாவிலே இதுதான் இந்தியாவிலே மரங்களுக்காகவும் மலைகளுக்காகவும் நீருக்காகவும் சுற்றுச்சூழலுக்காக பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான். நாம் தமிழ் கட்சி வந்து மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறாங்க, ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறாங்க, தண்ணீருக்கு வந்து மாநாடு நடத்துகிறாங்க. மனிதர்களுக்கு எப்போ மாநாடு நடத்துவாங்க, பல்வேறு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மனிதர்களுக்கு போராட்டம் தானேங்க பண்ணிட்டு தானே இருக்கிறோம். எல்லா போராட்டமும், எல்லா கொலைகளுக்கும், சாதி வன்கொடுமை எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். எல்லாத்துலேயும் இப்போ களத்தில் முதலாக நிற்கிறோம். இது யாரும் பண்ணாதது இப்போ பண்ண ஆரம்பிக்கும்.